ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் சித்த மருத்துவர், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் லைசன்ஸ் வாங்குனீங்களா, இல்லை யாராவது கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த ஆயில் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் படித்தேன். நீங்கள் கேட்குற கேள்வி தப்புன்னு நான் சொல்ல வரல, கேட்குறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் உண்மையான சித்த மருத்துவராக என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் ஆயில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் ஆயில் சேல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸாக பெரிய லெவல்லலாம் நான் பண்ணல. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் கேட்குறவங்களுக்காக மட்டும் நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அது குறைஞ்ச அளவில் தான் கொடுத்துட்ருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை மட்டும்தான், இயற்கையாக விளையிற செடிகளை மட்டும்தான் பறித்து நான் போட்டு செய்யணும். தவிர எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல, தைலமோ எதுவுமே அதில் ஆட் பண்ணவே கிடையாது. அது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு சேல் பண்ணுறது கூட இல்லை. அப்பப்போ ஆர்டர் 5 ஆர்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணுவேன், கொடுத்துருவேன். மறுபடியும் ஒரு 4 ஆர்டர் 10 ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கு ரெடி பண்ணுவேன், நான் கொடுத்துருவேன். என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமே கிடையாது. ஃப்ராடு பண்ணுறவங்க, பித்தலாட்டம் பண்ணுறவங்கெல்லாம் நம்புவீங்க, எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்குவீங்க, யூஸ் பண்ணுவீங்க. அது தவிர்த்து செயற்கையான முறையில் தயாரிக்கிறது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு விஷயத்துலேயே எவ்வளோ பேர் எத்தனை தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க, தவறான செயல் பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க, அதெல்லாம் அமைதியாக போயிடுவீங்க. இது ஜஸ்ட் ஆயில், இது சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம செய்யணும். யாராவதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதனால் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது நான் இங்கிலீஷ் மெடிசனோ இல்லை வேறு ஏதாவது நான் ஆட் பண்ணால் கூட ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நான் சொல்லலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. சுத்தமான ஆட்டுற பக்கம் வாங்கின செக்கு எண்ணெய், அப்புறம் இயற்கையாக பறிக்கிற மூலிகை தலைகள் மட்டுமே போட்டு தான் நான் தயாரிக்கிறேன். அது ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லிட்டேன், எப்படி தயாரிக்கிறேங்கிறதையும் வீடியோ போட்டேன், என்னென்ன தலைகளும் காட்டிட்டேன். அதை தவிர்த்து நான் எதுவுமே ஆட் பண்ணவும் கிடையாது. நிறைய பேர் இந்த ஆயில் வாங்கி பெயின் எங்களுக்கு சுத்தமாக ரிலீஃப் ஆகிடுச்சு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று கூட ஒரு சிஸ்டர் அக்கா இதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம், எங்களால் செய்ய முடியல அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அது தவிர்த்து வாங்கினவங்களே ரிப்பீட்டடாக நிறைய டைம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆயில் நல்ல முறையில் வலி குணப்படுத்துறதுனால மட்டும்தான் வாங்குறாங்க, மற்றபடி எந்த ஒரு இதுனாலையும் வாங்க மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எங்கெங்கே போய் கமெண்ட் பண்ணணுமோ, யாரை சரி பண்ணணுமோ அங்கே போய் பண்ணுங்கள். நல்லது, நம்ம நல்லது நினச்சி நல்லது செய்யணும். அது நான் முழு நோக்கத்தோடு இந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது நான் தொடங்கலை, அது உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா ரெடி பண்ணதுனால அது எப்படிங்கிற அந்த விவரத்தை சொன்னேன். நிறைய பேர் எங்களால் ரெடி பண்ண முடியாது, நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களா கேட்டதுனால நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இதில் என்ன தப்புங்கிறது தெரில. நீங்கள் சொல்கிற விதம் எப்படி சொல்லணும்னா, இந்த மாதிரி அனுமதி வாங்கிக்கோங்க, இப்படி இங்கே போய் கேளுங்க, இவங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கன்னு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணியோ இந்த மாதிரி பண்ணியோ எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி வழிமுறைகளை சொன்னீங்கன்னா கூட நான் கேட்டுட்டு அந்த மாதிரி நடந்துக்குவேன். நீங்கள் அதை தவிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னா அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு நான் கேட்குறேன். எனக்கு தெரில. அந்த மாதிரி கமெண்ட் வந்துருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி நேர்மையான வழியில் நம்ம போனோம்னா இந்த காலத்தில் பிழைக்கவே முடியாதுட்டு. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா வரலாம். நம்ம உண்மையை சொல்லி இதை தாங்க போட்டு தயாரிக்கிறோம், இதை தாங்க அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோ எங்கக்கா ஃபுல் வீடியோ எங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, லிங்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபார்வேர்டு பண்ண முடியாது, அது 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, ஒரு மாதமே இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். கலைமதி ஷார்ட்ஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் அது தெளிவாக என்ன இலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். கலைமதி ஷார்ட்ஸில் தெரியாதவங்க அதில் பார்த்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு மூலிகை தலைகள் கிடைக்கும்னா
நீங்கள் இயற்கையாக பறித்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது எனக்கு பிரச்சனையும் இல்லை, அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா அமௌண்ட்டை வேஸ்ட்டாக கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நீங்களே தயாரிச்சுக்கலாம். கிடைக்காது, நாங்கள் தயாரிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. நான் இந்த வீடியோலேயும் வந்து நம்பர் கொடுக்குறேன். எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆயில் வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யலினாலும் எப்படா கெடுத்து அவங்களுக்கு குழியில் தள்ளலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு முயற்சி பண்ணி மேலே வரும்போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுங்கள். முன்னேறி போகிறதுக்கு உண்டான ஐடியா கொடுங்க. அதை தவிர்த்து டவுன் பண்ணலாம், இவங்களை எப்படிடா மனசங்கடத்துக்கு ஆளாக்கி இவங்களை முடக்கலாம் அப்படின்னாலும் நினைக்காதீங்க. அது கடவுள் இருக்கிறார், பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படி நான் யாராவதுகிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஐடியா மட்டும் கொடுங்க. தேவையில்லாத கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. அதை பற்றி எனக்கு கவலையில், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ரியலாக வீடியோ எடுத்து லைவாக போட்டுட்டு தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி என்கிட்ட வாங்கினவங்க ஏதாவது தப்பு தவறு சொன்னாங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டு நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு நல்ல முறையில் பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் எந்த உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் கெடுதல் நினைக்கிற ஆண்டவர் அனுப்பியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறீங்களா, அதனால் உங்களுக்கும் நினைக்கிறதுக்கு நிறைய பேர் அனுப்பியிருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க, இதுலேயும் சிக்கிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து ஆயில் வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்குங்க. செய்ய முடியறவங்க வீட்லேயே தயாரிச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோஸ் கலைமதி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? கலைமதி பிளாக்ஸில் இல்லை, கலைமதி ஷார்ட்ஸில் லாங் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. கால் போகாது இந்த நம்பருக்கு, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆர்டர் கொடுத்த அனைவருக்குமே வந்து நான் ஆயில் அனுப்பிட்டேன். உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கால் வலிக்கு வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பெயின் ரிலீஃப் ஆயிலு. பாருங்கள் ஆயில் எவ்வளோ இருக்குது, அதில் மூலிகை தலைகள் மட்டும் எவ்வளோ சேர்த்துருக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஆயிலை விட மூலிகை தலைகள் வந்து அவ்வளவு சேர்த்துருக்குறேன். இதுலேயே வந்து எனக்கு பாதி ஆயில் வந்து தலைகளில் உறிஞ்சிடும், பாதி உறிஞ்சாது, கால்வாசி உறிஞ்சும். இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா தான் கால் வலிக்கு நல்லா கேட்கும். அப்படிங்கிறதுனால எவ்வளோ தலைகள் சேர்த்துக்கிறேன்னு பாருங்கள். 3/4 தலைகள் இருக்குது பாருங்கள். வீட்லேயே செய்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு தலைகள் சேர்த்துக்கோங்க, அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா கேட்கும். இந்த காயெல்லாம் பாருங்கள் நிறைய மிதக்கும். இதாங்க பாருங்கள், காய், தலை, கடுகு, எலுமிச்சைஞ்சாறு, பாருங்க எவ்வளோ தலைகள்னு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தக்க தக்கன்னு கொதிக்குதா, ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா செக்கில் ஆட்டின புது எண்ணெய் அப்படிங்கிறதுனால பொங்கி வந்துடும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தலை வந்து கொஞ்சம் கோல்டன் கலராட்டம் மாறும். இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லாவே கலர் வந்து மாறும். அப்போ வந்து நம்ம அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் சூப்பராக ஆயில் ரெடி ஆகிடும். இப்போயே பாருங்கள் கலர் அப்படியே லைட்டாக பச்சை கலரில் மாறிடுச்சா. இது வந்து எண்ணெயே ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் கருப்பிட்டி கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. எல்லோருக்குமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஆயில் ரெடி பண்ணி தரேனே தவிர ஆல்ரெடி ஒரு அண்டாவிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஊற்றி தர பழக்கமெல்லாம் இல்லை. இப்போ இது வந்து ஒரே ஒரு பேட்சுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறேன்னா, இந்த பேட்சுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன்னா நான் அளவாக, அதாவது ஆர்டரே அப்படி தான் எடுப்பேன். ஒரு 10, 15, 13 இந்த மாதிரி மட்டும் அளவாக எடுத்துக்குவேன். அதுக்கு அளவாக காய்ச்சி அப்போவே ஊற்றி கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஆயில் வந்து ஸ்டாக் வச்சு கொடுக்குறதோ பழைய ஆயில் கொடுக்குறதோலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். வெறும் மூலிகை தலைகள் மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். எந்த விதமான அதாவது தைல வகைகளோ மாத்திரையோ மருந்தோ எதுவுமே இங்கிலீஷ் மெடிசனே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செக் எண்ணெயில் ஃபுல்லாக நாட்டு மருந்து தயாரிக்கிறாங்களா அந்த முறையில் தான் தயாரிக்கிறேன். இயற்கையான தலைகளை பறித்து செய்கிறோம். இதுக்கு நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்குறீங்க, யாருக்கிட்ட அனுமதி வாங்கினீங்கன்னெல்லாம் கேட்குறீங்க. உணவுப் பொருட்களாக இருந்தால் நீங்கள் கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது. கால் வலிக்கு தேய்க்கிறதுக்கு அது நான் எந்த வித கெமிக்கலும் கலக்காமல் செஞ்சதில் என்னங்க சைடு எஃபெக்ட் வரப்போகுது பாருங்கள். அதாவது உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்து இந்த காலத்தில் இந்த உலகத்தில் காலமே இல்லைமாங்களா, அதுதான் பார்த்துக்கோங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் காலமே இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து புதுசாகவே ரெடி பண்ணி தரேன். நிறைய பேர் நம்ம ஆயில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகுது, நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேணுங்கிறவங்க ஆர்டர் போடுங்க.